வணக்கம் நண்பர்களே, இது நெக்ஸ்ட் டே மார்னிங். நாங்கள் 6 மணிக்கு அனிதக்கா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட் வந்தாச்சு. செக்கிங் எல்லாம் முடித்து நாங்கள் ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் வந்து என்ட்ரி போட்டு தனியாக அனுப்பிச்சுட்ருவாங்க. அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ட்ரி போட்டு டேக் வந்து நம்ம லக்கேஜில் எல்லாம் ஒட்டி விட்ருவாங்க. நம்ம பாட்டுக்கு போய்டுவோம், லக்கேஜ் பாட்டுக்கு வந்துடும். இனி போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண வேண்டியது தான். ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணியிருப்போம். ஃப்ளைட்டுக்கு கூப்பிட்டாங்க. எல்லோரும் க்யூவில் நிற்கிறோம். போர்டிங் பாஸை வச்சு இங்கேயும் ஒரு என்ட்ரி போட்டு உள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. இனி ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறோம். பாருங்கள், நம்ம ஃப்ளைட் எமிரேட்ஸ் நிற்கிது. வாங்க ஃப்ளைட்டுக்குள்ளே போகலாம். நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு ஏர் ஹோஸ்ட் நிற்கிறாங்க. இந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா 1000 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஃப்ளைட் வந்து சூப்பராக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ், ட்ரிங்க் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. இதில் எல்லா சீட்டுக்கும் பார்த்திங்கன்னா மானிட்டர் கொடுத்துட்றாங்க, ஹெட்ஃபோனும் கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு வேணுங்கிற ஃபிலிம், சாங்ஸு, கேம்ஸு எல்லாமே வந்து இதில் பார்த்துக்கலாம். ஃப்ளைட் பாருங்கள் மூவ் ஆகிடுச்சு. பேசஞ்சர்ஸ் லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு மெதுவாக அதனோட வேல வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அதனோட ரன்வேல வேகமாக போய் அப்படியே பறந்துடும். ரன்வேல நிற்கும் போது தான் நம்மளை வந்து சீட் பெல்ட்டெல்லாம் போட்டுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேகமாக ரன் ஆகி அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகிடும். பாருங்கள், இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. அவ்வளோதாங்க, டேக் ஆஃப் ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆகி ஒரு 2 or 3 மினிட்ஸில் வந்து நம்மளை சீட் பெல்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீட் பெல்ட் போட தேவையில்லை. சம்டைம்ஸ் பைலட்டோட ரூட்டில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் பைலட் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவார் சீட் பெல்ட்டை போட சொல்லி. மற்றபடி நம்ம வந்து ரெகுலராக சீட் பெல்ட் போட தேவையில்லை. திரும்ப நம்ம ஃப்ளைட் வந்து அரைவ் ஆகும்போது தான் சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துக்கலாங்க. எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்லேயே முடிஞ்சிருச்சு. ஃப்ளைட்டில் கொடுத்தே சாப்பிட்டுக்கிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு புலாவ் கொடுத்தாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க, ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க, எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. நமக்கு ஏதாவது ஜூஸ் ஐட்டம், டீ, காஃபி வேணும்னாலும் நம்ம வாங்கி குடிச்சிக்கலாம். நல்லா ஹையாக பறக்குதுங்க. சென்னையிலேருந்து துபாய்க்கு வந்து கடல் மேலே தாங்க பறக்குது. பாருங்கள், தம்பி பாருங்கள் மானிட்டரில் கேம் விளையாண்டுட்ருக்கான். நான் வந்து ஃபிலிம் பார்த்துட்ருந்தேன். பாருங்கள், கடல் எவ்வளோ கிளியராக சூப்பராக தெரியுதுன்னு. ஃப்ளைட்டு பறக்கிற மாதிரியே தெரில, பார்த்தீங்களா? நிற்கிற மாதிரி தானே தெரியுது. ஃப்ளைட் ட்ராவல் செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நம்ம துபாய் வந்துட்டோம். டெசர்ட்டெல்லாம் எவ்வளோ அழகாக கிளியராக தெரியுதுன்னு. இந்தியாவிலேருந்து துபாய்க்கு 5 hours ட்ராவலுங்க. ஆனால் நம்ம வந்ததே தெரியாமல் வந்துட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது ட்ராவலிங்கு. துபாய் சிட்டிக்கு வந்துட்டோம். பாருங்கள், மேலேருந்து துபாய் சிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஃப்ளைட் இனி அரைவல் ஆக போகுது. ஃப்ளைட் ரன்வேல இறங்க போகுது. அவ்வளோதாங்க, துபாய் வந்தாச்சு. இப்போ ஃப்ளைட்லேருந்து இறங்க போகிறோம். ஏர் ஹோஸ்ட் வந்து நம்மளுக்கு பாய் சொல்லி டாட்டா காமிச்சு அனுப்பிச்சிட்டாங்க.
லக்கேஜ் எல்லாம் ஒரு பக்கம் வந்திருக்குங்க. நம்ம போய் அதை எடுத்துகிட்டு ரூமுக்கு போக வேண்டியது தான். பாருங்கள், துபாய் ஏர்போர்ட் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பார்க்கவே பிரமிப்பாக இருக்குதுங்க. இந்த ஏர்போர்ட்டு தாங்க வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டு. மேக்ஸிமம் ஃப்ளைட் இங்கே வந்து தாங்க போகுது. லக்கேஜ் எல்லாம் வர்ற இடத்துக்கு வந்துட்டோங்க. இதில் தான் வந்து நம்ம லக்கேஜஸ் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து எடுக்கிற வரைக்கும். நாங்கள் எங்கள் லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து ட்ராலியில் வச்சு டாக்ஸி இருக்கிற பக்கம் போயிட்டுருக்கோம். எங்களை பிக்கப் பண்ண டாக்ஸி வந்துருச்சு. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.